ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் அன்லிஷ் அண்ட் நான் தான் உங்கள் சாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த லேட்டஸ்ட் சாம்சங் கேலக்ஸி S10 உடைய அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது தான் சாம்சங் கேலக்ஸி S10 உடைய ஒரு பாக்ஸ். அண்ட் இதை நான் முன்னாடியே ஓப்பன் பண்ணிவிட்டேன். பிகாஸ் நான் வந்து இந்த ஃபோனை வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதனால் அங்கே ஓப்பன் பண்ணி தான் தருவேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டேன். டீசெண்டான ஒரு பிளாக் கலர் பாக்ஸ் வித் S10 லோகோவோட கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம் எஜெக்டர் டூல் அண்ட் பின்னாடி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சாம்சங் கேலக்ஸி S10 உடைய கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் கேஸ் தான், சிலிக்கான் கேஸ் கிடையாது. இதே கேஸ் வந்து என்னோடய சாம்சங் A8 ப்ளஸ்லையும் கொடுத்துருந்தாங்க. சேம் டைப் ஆஃப் கேஸ், ரொம்ப குவாலிட்டியாகவும் நல்லாவும் இருக்குது. அண்ட் யூசர் கைடும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸை நம்ம ஓரமாக வச்சுட்டு நம்ம ஃபோனை பார்க்கலாம். ஃபோனை பொறுத்த வரைக்கும் ஒரு 6.8 டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆனால் பட் ஃபோன் வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. சாம்சங் கேலக்ஸி S10 Black கலர் வெர்ஷன். ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு முக்கியமான ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சார்ஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த சாம்சங் கேலக்ஸி S9 உடைய சேம் சார்ஜர் 9V வித் 1.67 amps அண்ட் 5V வித் 2 amp சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, USB Type-C OTG அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பர்பாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. இதுவும் S9லேயே உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டேட்டா கேபிள். ஸோ இந்த டேட்டா கேபிள் பிளாக்லேயே கொடுத்துருக்காங்க. மேபி பிளாக் ஃபோன்னால் பிளாக் வெர்ஷன் கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. பட் பிளாக் கலர் வயர் வித் Type-C கேபிள். குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது சேம் சாம்சங் குவாலிட்டியை ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய AKG ஹெட்செட். ஸோ இது வந்து ரீசெண்டாக ஒரு 2-3 வெர்ஷன் ஆஃப் சாம்சங் S சீரீஸில் வந்து இது கொடுத்துட்ருக்காங்க. சேம் AKG ஹெட்செட் தான் நம்ம இந்த S10லையும் எதிர்பார்க்கலாம். ஹெட்செட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் பிளாக் கொடுத்துருக்காங்க வித் 3 டைப் ஆஃப் இயர்பட்ஸ். அண்டு இந்த ஹெட்செட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டால்பி அட்டம்ஸோடு வரும். அது இல்லாமல் உங்களுடைய ஹெட்செட் வந்து ஒரு ரோப்பால் செய்யப்பட்ட மாதிரி இருக்கும். அதனால் வந்து உங்களோட ஹெட்செட் டேமேஜிங் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஸோ AKG ஹெட்செட் வித் மைக் அண்ட் வால்யூம் பட்டன்ஸும் இதில் இருக்குது. ரொம்ப சூப்பர்பாக காம்பேக்டாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹெட்செட் வந்து டியூரபிலிட்டி ரொம்ப நைஸாகவும் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து S9 சரி, S8ம் சரி, Note 9ம் சரி, சேம் டைப் ஆஃப் ஹெட்செட் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்பயுமே வந்து ஒரு குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த AKG ஹெட்செட். ஸோ இதை நம்ம இப்போதைக்கு ஓரமாக வச்சிடலாம். அண்டு இது கூட பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக 2 பட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹெட்செட்டில் ஒரு டைப் ஆஃப் பட்ஸ் இருக்குது. அண்டு எக்ஸ்ட்ரா 2 சைஸ் ஆஃப் பட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்மளுடைய ஹார்ட் கேஸ் வந்து நம்ம ஃபோனில் போட்டு பார்க்கலாம். என்ன சைஸோ அண்ட் என்ன அளவுக்கு வந்து கிளியராக கொடுத்துருக்காங்களான்றதையும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். கேஸ் வைஸ் பார்த்த வரைக்கும் சாம்சங்கோட ஒரிஜினல் ஃபோன் பாக்ஸோடு வர்ற கேஸுன்றதுனால ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிற ஒரு கேஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை நீங்கள் போட்டுட்டு நீங்கள் டெம்பர் கிளாஸ் போடணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். சாம்சங் கேலக்ஸி S10 வித் ஹார்ட் கேஸ் ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. அண்ட் சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய கேமரா கொஞ்சம் ஸ்டேபிளாக இல்லாதனால உங்களுக்கு வீடியோ வந்து லிட்டில் பிளராக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அதையும் வந்து சரி பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுத்துடுறேன். அண்ட் இப்போ நம்ம சாம்சங் கேலக்ஸி S10 வந்து சுவிட்ச் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ சாம்சங் கேலக்ஸி S10 சுவிட்ச் ஆன் ஆகும்போது இதோட ஸ்பெக்ஸை நான் சொல்லிக்கிறேன். நான் வாங்கியிருக்க வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 128GB இன்டர்னல் அண்ட் வித் 8GB ரேம் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த பாக்ஸை நம்ம இப்போ ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அண்ட் ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Gorilla Glass 6 கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து Gorilla Glass 5 கொடுத்துருக்காங்க. சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. ஸோ இதில் என்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குன்றதையும் நம்ம பார்க்கலாம். பட் நான் முன்னாடியே இதை கான்ஃபிகர் பண்ணனால என்னோடய ஃபிங்கர் வச்சு நான் அன்லாக் பண்ணி காட்டுறேன். உங்களோட டிஸ்பிளே வந்து ஃபுல் பிளாக்கில் இருந்தாலும் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து அந்த அல்ட்ராசோனிக் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ஸ்கேன் பண்ணிவிடும். ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் உங்களுடைய ஃபோன் வந்து ஈஸியாக அன்லாக் ஆக முடியுது. அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபினிட்டி டிஸ்பிளே டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அந்த தான் வந்து உங்களுடைய கேமரா. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸியோட லேட்டஸ்ட்டு யூசர் இன்டர்ஃபேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து சாம்சங் One UI கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் இந்த ஐகான் சைஸையுமே வந்து நீங்கள் செட்டிங்ஸில் போய் மாற்றிக்கலாம்.
நெக்ஸ்ட் இதோடைய சவுண்ட் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இதோட சவுண்டை பொறுத்த வரைக்கும் டால்பி ஆட்டம்ஸ் வித் 2 ஸ்பீக்கருமே ஒர்க் ஆகும். அதனால் வந்து சவுண்டும் என்னை பொறுத்த வரைக்கும் S9 ஆர் Note 9 விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் S10ல். ரிங்டோன் வைஸும் சரி, வீடியோ வைஸும் சரி, உங்களுக்கு வந்து இந்த டால்பி ஆட்டம் சவுண்டும் ப்ளஸ் இந்த 2 ஸ்பீக்கரும் ஒர்க் ஆகிறதுனால சவுண்டே வந்து லிட்டில் லவுடராகவும் தான் இருக்குது. அண்ட் இதுதான் வந்து சவுண்டோட எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் பாருங்கள். சவுண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனுடைய சைஸ் வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்கனால உங்களோட கையில் வந்து ரொம்ப அடக்கமாகவும் இருக்குது, ரொம்ப சேஃபாகவும் இருக்குது. நீங்கள் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கம்மியான ஃபோன் வெயிட்டும் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம கேஸை கழட்டிக்கலாம். அப்போ தான் வந்து ஃபோனுடைய ஃபுல் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஃபுல் சைட் வியூஸ் எல்லாமே பார்க்க முடியும். ஸோ நமக்கு சைடில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடில் பிக்ஸ்பி பட்டன் அண்ட் வால்யூம் ராக்கர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மேலே வந்தீங்க அப்படின்னா சிம் எஜெக்டர் அண்ட் வித் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு மேலே இருக்க ஸ்க்ராட்ச் கார்டு நான் ரிமூவ் பண்ணல, அதிலே வந்திருக்கு. ஸோ கீழே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, USB Type-C போர்ட் அண்ட் ஹெட்செட் போர்ட் அண்டு ஸ்பீக்கர் அவுட்லெட் க்ரில் அண்ட் வித் மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஜென்ரலாக வந்து நம்ம சாம்சங் வந்து ஹெட்ஃபோன் 3.5mm இன்னும் ரிமூவ் பண்ணலன்றதே வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயந்தான். அண்ட் பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 கேமராஸ் வித் ஹார்ட் ரேட் மானிட்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு பிடிச்ச இந்த விஷயம், இந்த ஃபோனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனில் இருக்கிற ஃப்ரண்ட் கேமராவில் இருக்கிற ஒரு ஆப்ஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதையுமே வந்து உங்களுக்கு இப்போ நான் காட்ட போகிறேன். ஸோ இதுதான் அது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃப்ரண்ட் கேமராவை ஓப்பன் பண்ணும்போது அந்த கேமராவை சுற்றி ஒரு LED நோட்டிஃபிகேஷன் மாதிரி ஒரு சர்க்கிள் வந்து வந்துட்டு போகும். ஸோ இது எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். பட் இது அந்தளவுக்கு உங்களுக்கு ஹைலைட்டாக கிடையாது. அண்ட் கேமராக்குள்ளே என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி தான் ஹைப்பர் லேப்ஸ், ஸ்லோ மோஷன் வீடியோ, சூப்பர் ஸ்லோ மோஷன் வீடியோ, ஃபோட்டோ, லைவ் ஃபோட்டோ அண்ட் ப்ரோ மோட், பேனோரமா அண்ட் ஃபுட் ஃபோட்டோகிராஃபி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் லைவ் ஃபோக்கஸ்லையுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. அண்ட் இன்னும் என்னோடய வீடியோக்காக நீங்கள் பார்த்துட்ருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஃப்யூச்சர் அப்டேட்டுக்கு என்னுடைய சேனல் பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.